சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய தகவல், ஜனவரி 1ஆம் தேதி முதல் 8வது ஊதியக்குழு அனைவருக்குமே மகிழ்ச்சி செய்தி வெளியாயிருக்கு. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதியோடு 7வது ஊதியக்குழு முடிவிற்கு வருகிறது. இதனால் 8வது ஊதியக்குழு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்க வேண்டும். ஆனால் உண்மையில் ஊதியக்குழு தொடங்க இன்னும் ஓரிரு வருடங்கள் ஆகும். என்ன காரணம்னா, அதுவரை 7வது ஊதியக்குழுவின் அடிப்படையில் தான் சம்பளம் வழங்கப்படும். 8வது ஊதியக்குழுவின் கீழ் யார் தகுதியானவர்கள், யார் இல்லை, திருத்தப்பட்ட ஊதியம் எப்போது வரும், எதிர்பார்க்கப்படும் உயர்வு எவ்வளவு என்பதை நம்ம பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்ப்போம். லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதியக்குழு சம்பளம் வழங்கப் போகிறது. எனினும் யார் பலன் பெறுவார்கள், எவ்வளவு உயர்வு, சம்பள மாற்றங்கள் எப்போது போன்ற பல சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. 8வது ஊதியக்குழுவின் கீழ் அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய சிவில் சேவைகளில் ஊதிய கட்டமைப்பில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். பணியாற்றுபவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் என இரு தரப்பினருமே இக்குழுவின் வரம்பிற்குள் வருகின்றனர். மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் சட்டமுறை நிறுவன ஊழியர்கள் தானாகவே இக்குழுவின் கீழ் வரமாட்டார்கள். சம்பந்தப்பட்ட மாநில மற்றும் நிர்வாக அமைப்புகள் இக்குழுவின் பரிந்துரைகளை ஏற்க முடிவு செய்தால் மட்டுமே பலன் பெறுவார்கள். 8வது ஊதியக்குழு அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்பட்டு விட்டது. அரசு அதற்கு 18 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க கால அவகாசம் அளித்தது. நாடாளுமன்றத்திற்கும் தகவல் அளிக்கப்பட்டு பரிந்துரைகள் ஏற்கப்பட்டதும் போதுமான நிதி ஒதுக்கீட்டையும் நிதி அமைச்சகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அரசு இதுவரை இடைக்கால நிவாரணம் அல்லது அகவிலைப்படி நிவாரணத்தை அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பது குறித்து எந்த உறுதிமொழியும் அளிக்கவில்லை. திருத்தப்பட்ட ஊதியம் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் முந்தைய ஊதிய குழுக்களின் வரலாறு காலதாமதத்தை காட்டுகிறது. பரிந்துரைகள் அமைச்சரவை ஒப்புதல் பெற்று பல மாதங்களுக்கு பிறகு நிலுவைத் தொகையுடன் சம்பளம் வங்கி கணக்குகளுக்கு வரும். யதார்த்தமாக ஊழியர்களுக்கு உயர் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் 2026-27 நிதியாண்டில் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். இது அமலுக்கு வரும் தேதியிலிருந்து நிலுவைத் தொகையுடன் வழங்கப்படும். சம்பள உயர்வுக்கான அதிகாரப்பூர்வ எண் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் ஆரம்பிக்கப்பட்ட மதிப்பீடுகள் தரம், படிகள் மற்றும் இறுதி பேமெண்ட் காரணிகளை பொறுத்து 20லிருந்து 35% உயர்வை காட்டுகின்றன. உதாரணமாக 6வது ஊதியக்குழு சராசரியாக 40% உயர்வையும், 7வது ஊதியக்குழு 23லிருந்து 25% தாக்கத்தையும் அளித்தன. 8வது ஊதியக்குழுக்கு பிட்மெண்ட் காரணி 2.4 முதல் 3 வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பணவீக்கம், நிதி கட்டுப்பாடு மற்றும் பரந்த பொருளாதார நிலைமையை பொறுத்தது. இந்த மதிப்பீடுகள் வெறும் சாத்தியக்கூறுகளே, உறுதி செய்யப்பட்டவை அல்ல. ஊழியர்கள் இப்போதைக்கு பொறுமையாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம். இக்குழு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வைத்து செயல்படுகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் அமைச்சரவை ஒப்புதல்தான் மற்றும் மத்திய பட்ஜெட் அறிவிப்புகள் மூலம் முக்கிய முடிவுகள் வெளியாகும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த செயல்முறை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. ஆனால் உடனடி பலன்களுக்கு ஊழியர்கள் இன்னும் சில மாதம் காத்திருக்க வேண்டும். இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.